அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். மத்திய அரசும் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் அதிமுகவும் இணைந்து சமமாக நகைக்கடன் தள்ளுபடிக்காக தற்போது தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும், அதே போல 5லிருந்து 10 பவுன் வரை இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக சில நிபந்தனைகளும் அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி நீங்க பெறணும் அப்படின்னா யார் யார் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, தகுதியற்றவர்கள் யார் யார், அதற்கான துல்லியமான விளக்கத்தையும் அவர்களுடைய பெயர் பட்டியலும், அதே போல் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறப்படணும் நீங்கள் அப்படின்னா 8 வகையான பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா சில நிபந்தனைகளும் அது மட்டும் அல்லாமல் பத்தாது, மிக மிக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும், எப்போ உங்களுடைய நகைகளை திருப்பி மீட்டு எடுத்துக்கலாம், எல்லா தகவலும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் நகைக்கடன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து உரிமையாளர்களுக்குமே இதை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவை அமைச்சிருக்கிறதாகவும் தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவர்களுடைய தகுதியானவர்கள் யார் யாரு, அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அரசாணைப்படி யார் எல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் உங்களுடைய, அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களையும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போவதாக, ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து சில நிபந்தனைகளாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அந்த நிபந்தனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை, ஆதார் எண் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நகைக்கடன் வாங்கும்போது கொடுத்து நீங்கள் நகைக்கடன் வாங்கி பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த 8 வகையான பொது வங்கிகள் இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே 100% தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய உங்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் என்றும் உறுதி கொடுத்திருக்காங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற உறுதியும் அளிச்சிருக்கிறாங்க. அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய கடன்தாரர்களுக்குமே இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2வதா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்காக தகுதியற்றவர்களா யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் தகுதியற்றவர்களாக கருதப்படுறாங்க அப்படின்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க, உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து சில நிபந்தனைகளும் சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்லை தவறாக கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்பட மாட்டாது. அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்லை வேறொருத்தங்களுடைய ஆதார் நம்பரை மாற்றி கொடுத்து நீங்கள் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும், கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவரவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல் போலி நகையாக வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அடுத்ததாக
நகைக்கடன் தொகையை முழுமையாகவே நீங்கள் செலுத்தியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்க போகிறது கிடையாது. அதே போல் ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டையை வச்சு நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் அட்டை தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையாக தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையை வச்சு நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலம் நீங்கள் தள்ளுபடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே போல் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வெளியாகிருக்குங்க. அதே போல் தள்ளுபடிக்கான பெயர் பட்டியலும் இன்னும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அந்த 8 வகையான பொது வங்கி இருக்கு. அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அனுப்பிடுவாங்க. அதற்கப்புறம் உங்களுடைய நகைகளை எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் திருப்பி மீட்டு எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.